சக்கரை வடிக்கிறது ஸோ இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மறந்து விஷயத்துல எல்லாம் வெளியே வச்சுட்டே இருப்போம். சரி நல்லா தானே இருக்கும்னு பார்த்தா அழுகி போயிருங்க. அழுகி போயிடும், இல்லை ஒரு மாதிரி பூஞ்ச பூச்சமாக ஆயிரும். ஸோ நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம 2 கிராம் வாங்கினாலும் கவலைப்படுவோம் இல்லையா? ஸோ எனக்கு இப்போ நடந்த அதிசயம் இருந்தால் நான் உண்மையை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி வைப்பேன். வாங்குவேன், ஆனால் அந்த டைம் வைக்க மறந்துடுவேன். ஏதாவது வேலை வந்து டீச்சிங் வந்துடும், இல்லை பசங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா, சார் நான் வந்து மண்டே வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி 5 டேஸ் கழிச்சு பார்ப்போன்னு பார்க்குறேன். உண்மையிலேங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இங்கே நம்ம வாங்கினது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுங்க. நீங்கள் கிழங்கு மாதிரி ஐட்டம் நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருங்க உங்களுக்கு இதை. சும்மா நான் ஒரு கவர் கூட போல் ஓப்பனில் தான் வச்சுருந்தேன். சும்மா இந்த மாதிரி இடத்த வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நம்ம 1 கிலோ 2 கிலோ கூட வாங்குவோம், ஆனால் வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். சில பேர் அந்த டைம் வாங்கி ஒரு 2 நாள் அந்த ஒரு நாள் தான் தாங்கணுவாங்க கிழங்கு. ஆனால் உண்மையாக ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நேரம் தாங்குதுன்றதை நான் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ பேர் தெரியாமல் சக்கரை வாங்கி ஆசையாக வாங்குவீங்க. ஸோ அந்த டைம் சாப்பிட முடியாமல் போகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் கிழங்கு வந்து 10 ரூபா கூட கிடாது. ஸோ இது நான் பார்த்து அனுபவப்பட்டனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். சக்கரை வடிக்கிறது ஸோ இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மறந்து விஷயத்துல எல்லாம் வெளியே வச்சுட்டே இருப்போம். சரி நல்லா தானே இருக்கும்னு பார்த்தா அழுகி போயிருங்க. அழுகி போயிடும், இல்லை ஒரு மாதிரி பூஞ்ச பூச்சமாக ஆயிரும். ஸோ நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம 2 கிராம் வாங்கினாலும் கவலைப்படுவோம் இல்லையா? ஸோ எனக்கு இப்போ நடந்த அதிசயம் இருந்தால் நான் உண்மையை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி வைப்பேன். வாங்குவேன், ஆனால் அந்த டைம் வைக்க மறந்துடுவேன். ஏதாவது வேலை வந்து டீச்சிங் வந்துடும், இல்லை பசங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா, சார் நான் வந்து மண்டே வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி 5 டேஸ் கழிச்சு பார்ப்போன்னு பார்க்குறேன். உண்மையிலேங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கினது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுங்க. நீங்கள் கிழங்கு மாதிரி ஐட்டம் நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருங்க உங்களுக்கு இதை. சும்மா நான் ஒரு கவர் கூட போல் ஓப்பனில் தான் வச்சுருந்தேன். சும்மா இந்த மாதிரி இடத்த வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நம்ம 1 கிலோ 2 கிலோ கூட வாங்குவோம், ஆனால் வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். சில பேர் அந்த டைம் வாங்கி ஒரு 2 நாள் அந்த ஒரு நாள் தான் தாங்கணுவாங்க கிழங்கு. ஆனால் உண்மையாக ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நேரம் தாங்குதுன்றதை நான் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ பேர் தெரியாமல் சக்கரை வாங்கி ஆசையாக வாங்குவீங்க. ஸோ அந்த டைம் சாப்பிட முடியாமல் போகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் கிழங்கு வந்து 10 ரூபா கூட கிடாது. ஸோ இது நான் பார்த்து அனுபவப்பட்டனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்.